ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஏற்கனவே vlog 1ல் நம்ம ஹைதராபாத்தில் பண்ண ஷாப்பிங் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தில்சுக் நகர் ஷாப்பிங். அது பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே வீடியோ லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது டே 2, அதாவது நான் இந்தியா போனதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து நாங்கள் ஷாப்பிங் திருப்பி போயிருந்தோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க ஆண்களுக்கு நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஹைதராபாத்தில் இருக்க ஒரு பெஸ்ட் பிளேஸ்க்கு வந்து நாங்கள் போக போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, ஹைதராபாத்தில் ராமேஸ்வரம் கஃபே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் ராமேஸ்வரம் கஃபே ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ ஹைதராபாத்தில் அது எப்படி இருக்குது, வர்த்தா இல்லையா அங்கே விசிட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் நானும் என் சிஸ்டர்ஸும் சேர்ந்து ஒரு புதுசான விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கோம். அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. குட் மார்னிங். இன்னைக்கு வந்து டே 2 இன் ஹைதராபாத். ஸோ டே 1 வந்து நம்ம தில்சுக் நகர் போனோம். அங்கே போயிட்டு ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் வாங்கினோம். இன்றைக்கி வந்து நம்ம சார்மினார் கிட்டே போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து இன்றைக்கி கைஸ்க்கு நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கணும், அதாவது மனிஷ்க்கு, அப்புறம் அபிராம்க்கு, மேபி டேடிக்கு. ஸோ இவங்களுக்குலாம் வந்து குர்த்தா எடுக்கணும். நம்ம ஆக்சுவலி மிந்த்ராவில் ரொம்ப நல்லாயிருக்கும் குர்த்தா. பட் எதுக்கும் ஒரு வாட்டி இங்கே சார்மினார் கிட்ட பார்க்கலாம். ஏன்னா இங்கே போனால் வந்து நம்ம ஃபேப்ரிக்ஸை செலக்ட் பண்ணி அந்த ஃபேப்ரிக்ஸை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உடனே ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருவாங்க, ஒரே நாளில் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஐ தாட் திஸ் vlog will be really useful for you because நீங்கள் இங்கே இருக்கீங்க யாருன்னா அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகாஸ் நாங்கள் யூஸ்வலி அங்கே தான் போவோம். இந்த மாதிரி சீக்கிரம் குறைஞ்ச நேரத்தில் வந்து தைச்சி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேப்ரிக். ப்ளஸ் நீங்கள் யாருன்னா கப்பலாக வந்து கோஆர்டினேட் பண்ணி போட்டோம் அப்படின்னாலும் ஈஸியாக இங்கே போய் பண்ணலாம். ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இனார்பிட் மால் போகிறோம். இனார்பிட் மாலில் வந்து நாங்கள் போய் நெயில்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி மனுஷலாம் வந்து பிளேசர் வாங்க போகிறாங்க. ஸோ இன்னைக்கூட vlog வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம், ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து கைஸ்க்கு ஷாப்பிங் பண்ணுறதுனால. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பு பல வருஷமாக சார்மினார் பக்கத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான குர்தாஸ், ஷெர்வானி அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சீப்பஸ்ட்லேருந்து காஸ்ட்லியஸ்ட் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். உள்ள வீடியோஸ் அலோவ் பண்ணாதனால அதை வந்து எடுக்க முடியல. அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு சந்தோஷ் தாபா அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆக்சுவலி இந்த தாபாவுக்கு வந்து கிட்டத்தட்ட மனுஷெலாம் ஒரு 30 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிறந்ததுலேருந்து இங்கே வராங்க போல். அதனால் இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான விஷயம். இங்கே போனால் அவங்க சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்காகவும் இங்கே ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க மனிஷை. அதனால் அங்கே போய் எங்களோட லஞ்சை வந்து நாங்கள் சாப்பிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வைபே நம்ம ஆக்சுவலி வந்து இந்த நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து அந்த ஒரு வைப் இருக்குங்கள்ல, அந்த வைப் தான் இருந்தது. போன உடனே நான் வந்து அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் சூப் தான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா அதுதான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நான் சின்ன வயசில் சாப்பிட்ட ஃபஸ்ட்டு சூப். ஸோ எல்லாருமே அவங்க முதல் சூப் அவங்க லைஃப்பில் என்ன குடித்தாங்களோ அதை தான் ஆர்டர் பண்ணாங்க. நான் வந்து ஸ்வீட் கார்ன் தான் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது சூப்பு. ஆக்சுவலி நல்லா மைல்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம் வந்து வெஜ் மஞ்சூரியன். அந்த வெஜ் மஞ்சூரியன் அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். பிகாஸ் எப்போ வந்து இந்த தாபாக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறது வெஜ் மஞ்சூரியன் அண்ட் பன்னீர் கோஃப்தா. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அங்கே போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்ஸ் எல்லாம் வேறு லெவலில், எஸ்பெஷலி கார்லிக் நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்க ஹைதராபாத்தில் ஃபுட் ரொம்ப நல்லாயிருக்கும்னு. அதுலேயுமே சந்தோஷ் தாபா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷனுக்கு ப்ளீஸ் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் சந்தோஷ் தாபா வந்து பியோர் வெஜ். ஸோ வெஜிடேரியனுக்கு இது வந்து ஒரு பேரடைஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நாங்கள் வந்திருக்கிறது வந்து மயூர் பான் ஹவுஸ். அகேன் இதுவுமே ரொம்பவே ஒரு ஃபேமஸான பிளேஸ். இங்கே வந்து சீதாஃபல் மில்க் ஷேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சீதாப்பழமில் மில்க் ஷேக் போட்டு தருவாங்க. ப்ளஸ் பான்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. எல்லா வெரைட்டியான பீடா, சாக்லேட், குல்ஃபி, ஐஸ்கிரீம், ட்ரை ஃப்ரூட் சொல்லிட்டு எக்கச்சக்க பீடா வச்சுருப்பாங்க. எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து குல்ஃபி பீடா அண்ட் சாக்லேட். ஸோ அதை தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். அண்ட் ஆக்சுவலி என் தங்கச்சிங்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்ரிகாட் டிலைட். இதுதான் ஆப்ரிகாட் டிலைட். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெஸ்லெஷஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இதை சாப்பிட்டா. இதில் வந்து அவ்வளோ க்ரீமு, அவ்வளோ மில்க் இருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ப்ரெட், சாஃப்ட் ப்ரெட் ஒன்று போட்டு அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான ஆப்ரிகாட் போட்டு கொஞ்சம் ஸ்வீட்லாம் போட்டு நல்ல க்ரீம்லாம் போட்டு ஒரு மாதிரி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை சொல்கிறதுக்கு கூட எனக்கு வந்து தெரியல. ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹைதராபாத் போனால் கண்டிப்பாக ஆப்ரிகாட் டிலைட் ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச் அண்ட் டிசர்ட் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்குது இன்னார்பிட் மால். போகிற வழியில் தான் வந்து துர்கம் செருவு பிரிட்ஜ் இருக்குது.
ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குங்க. ஏன்னா நான் டெய்லி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர வழி தான் இது. ஸோ ஒரு வருஷம் ஆச்சு நான் இந்த இடத்துக்கு வந்து. இந்த பிரிட்ஜை பார்த்தாவே எனக்கு ஒரு சந்தோஷம், அப்போ ஆஃபீஸ் இன்னைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்க்கும் போது அந்த மலரும் நினைவுகள், அந்த மெமரிஸ்லாம் வந்துச்சு. இது வந்து ஆக்சுவலி இந்த கோவிட் டைமில் தான் இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஐ திங்க் ஸோ, தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. அண்ட் இனார்பிட் மாலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு மனிஷுக்கு சூட் வாங்குகிறோம். ஸோ மனிஷ்க்கு ஒரு வழியாக போன உடனே, எப்போவுமே ஆண்களுக்குலாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்லைங்க, நம்மளை மாதிரி ரொம்ப லேட் பண்ணிலாம் வாங்க மாட்டாங்க. எங்களுக்கு கேனடாவில் தான் ஆக்சுவலி மனிஷ்க்கு நாங்கள் ஷாப் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அங்கே உடனே கிடைக்காது எதுவுமே. பட் இங்கே அவருக்கு உள்ளே போன உடனே ஏரோன்ற ஒரு பிராண்டில் அவருக்கு சூட் கிடச்சிருச்சு. ஸோ அதை வாங்கிட்டு இப்போ நானும் என் தங்கச்சிங்களும் சேர்ந்து ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பண்ணோன்னு சொன்னோம்ல, அந்த விஷயத்துக்காக தான் போயிட்டுருக்கோம். அது எதுவும் கிடையாது, நெயில் பாலிஷ் வச்சுக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல வேணாம், நெயில் ஜெல் பாலிஷ் போடுறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணோன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் அதை பற்றி படித்து பார்த்ததுக்கப்புறம் அது நம்மளோட ஒரிஜினல் நெயிலை ரொம்பவே டேமேஜ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சனால நெயில் ஜெல் பாலிஷ் மட்டும் போட்டுக்கலாம், அது அவ்வளோ ஒரு இம்பேக்ட் இருக்காதுன்றதுக்காக ஜெல் பாலிஷ் போடுறதுக்காக நம்ம கப்பிள்ஸ் சலோனா அகாடமிக் தான் வந்திருக்கோம். கப்பிள்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஹைதராபாத்தில் ரொம்பவே ஒரு ஃபேமஸ், அதாவது டாப் 5 டாப் 10ல் இருக்க ஒரு சலோன் அது. ஸோ இங்கே பார்த்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக்லெட் கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி உங்களுக்கு கட் வேணும், என்ன மாதிரி கலர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாகவே நாங்கள் 3 பேருமே நெயில்ஸ் எல்லாம் வளர்க்க மாட்டோம். என்னோட பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணவே மாட்டாங்க நெயில்ஸ் வளர்க்க. பிகாஸ் அதில் ஜெர்ம்ஸ் இருக்கும், சாப்பிடும் போது வயிற்றுக்குள்ளே போயிடும், அது இதுன்னு டயரியா வரும் அப்படி இப்படின்னு சொல்லி நெயில்ஸை வளர்க்கவே விட மாட்டாங்க. சின்ன வயசுலலாம் நாங்கள் தூங்கும் போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கட் பண்ணி விட்டுருவாங்க நெயில்ஸை. காலையில் எழுந்து பார்த்தா நெயில்ஸ் இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா, காலேஜில் இருக்கும் போதோ இல்லை நான் வெளியே ஒர்க் பண்ண போகும்போதும் பார்த்திங்கன்னா அம்மா கால் பண்ணாங்கன்னா கேட்பாங்க, நெயில்ஸ் கட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் கனடா வந்ததுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது நெயில் கட் பண்ணியா, நான் பண்ணிட்டேன் சொன்னால் காமி அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க வீடியோ காலில் இருக்கும் போது. ஸோ அந்த மாதிரி நெயில்ஸுக்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஏன்னா நெயில்ஸ்னால நிறைய ஆபத்து இருக்கும், அது நம்மளுக்கே தெரியாது. அதனால நம்ம வயிற்றுக்குள்ளே நிறைய பூச்சி வரும். ஸோ சரி, இப்போ வீட்டில் கல்யாணம் வரப்போதே, அதனால ஜெல் பாலிஷ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இதுவுமே எங்கள் அம்மாவுக்கு சொல்லாமல் தான் நாங்கள் வந்திருக்கோம். பண்ணிட்டு போனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம். ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பண்ண ஒரு விஷயம் இது. அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நாங்கள் இந்த ஜெல் பாலிஷ் பண்ணோம். பட் இதுக்கப்புறம் அதை நாங்கள் பண்ணவே போகிறது இல்லைங்க. ஏன்னா ஜெல் பாலிஷ்மே ரொம்பவே ஆபத்து அப்படின்றது தெரிஞ்சது. ஏன்னா இந்த ஈவெண்ட்லாம் நடந்து 3 மாதம் மேலே ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நெயிலை அவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கு. ஸோ லைஃப்லேயே இதுக்கப்புறம் நான் நோ ஜெல் பாலிஷ், நோ எக்ஸ்டென்ஷன், ஸோ நேச்சுரலாகவே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன். நாங்கள் இது பண்ணிகிட்ருக்க டைமில், ஏன்னா 3 பேர் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. அதனால் மனிஷ் சும்மா எல்லாம் சரி நான் ஹேர் கட் பண்ணிக்கிறேன்னு அவர் பண்ணிட்டுருந்தாரு. அதை பண்ணிகிட்ருக்கும் போதே நான் என்ன பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா, என்னோடய பேங்க்ஸ் இருக்கும், நான் யூஸ்வலி சும்மா கர்டன் பேங்க்ஸ் மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அது நல்லா வளர்ந்துருச்சு. கனடாவுக்கு அந்த 1 வருஷம் நான் பேங்க்ஸ் எதுவுமே டச் பண்ணவே இல்லை. ஸோ பின்னாடி லென்த் மட்டும் கட் பண்ணியிருந்தேன், பட் இது டச் பண்ணவே இல்லை. அதனால சரி இதுக்கு மட்டும் ஒரு கட் கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன். ஏன்னா ஹேர் நார்மலாக கட் பண்ண வேணாம். பிகாஸ் இப்போ வெட்டிங் வரனால நம்ம ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணோன்னா ஹேர் இருந்தால் தான் ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும். அதனால் நான் லென்த்து ஷார்டன் பண்ணல, வெறும் என்னோடய ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பேங்க்ஸ் மட்டும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். இதுதான் என்னோடய ஹேர் கட், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர் கட். இதை முடிச்சுட்டு நான், என் சிஸ்டர்ஸ் அண்ட் என் பிரதர் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பட் போயிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஆச்சரியங்க. டிம் ஹார்ட்டன்ஸ், கனடாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், டிம் ஹார்ட்டன்ஸ்ன்றது நம்ம ஊரில் இருக்க இந்த காஃபி கடை மாதிரி. ஸோ அந்த டிம் ஹார்ட்டன்ஸ் இங்கே பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஷாக்கு. நெக்ஸ்ட்டு எங்களோட டின்னருக்கு நாங்கள் ராமேஸ்வரம் கஃபேக்கு வந்திருக்கோம். ராமேஸ்வரம் கஃபே தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது கோவிட் டைமில் அப்படியே உச்சத்துக்கு போச்சு இதோட பாப்புலாரிட்டி. ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆச்சு ஆக்சுவலி இந்த கோவிட்லாம் முடிஞ்சு அந்த டைமில். ராமேஸ்வரம் கஃபேன்றது பெங்களூரில் இருக்க ஒரு கஃபே. ஸோ அங்கே இந்த இட்லி, அதாவது எஸ்பெஷலி தட்டு இட்லி, பொடி இட்லி அண்ட் பெங்களூர் ஸ்டைல் தோசாலாம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சரி இங்கே போய் சாப்பிடல, ஏன்னா பெங்களூரில் சாப்பிட்ருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹைதராபாத்தில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறதுக்காக போனவங்க. செம்ம க்ரௌடு, பெங்களூரில் கூட இவ்வளோ க்ரௌட் பார்த்ததில்ல. நெய்யை பாருங்களேன் எவ்வளோ ஊற்றுறாங்க.
ஏற்கனவே ஒரு தட்டு இட்லி வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே பொடி போட்டுறாங்க, அதுக்கு மேலே அவ்வளோ நெய்யை ஊற்றி தராங்க. ஸோ எனக்கு இங்கே வந்து எல்லாமே ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ பெரிய இட்லி ஸ்டீமரில் வந்து ஆக்சுவலி இட்லி குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணது, விச் இஸ் தட்டு இட்லி வித் பொடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த தோசை அதெல்லாம் கூட நான் ட்ரை பண்ணேன். எனக்கு இங்கே வந்து தோசை பிடிக்கல, பட் யூனோ பொடி இட்லி இஸ் சூப்பர் குட். நீங்கள் ராமேஸ்வரம் கஃபே ட்ரை பண்ண போகிறீங்கன்னா பொடி இட்லி சாப்பிடுங்க. அண்ட் இதுவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், பணியாரம். ஸோ நம்ம குழி பணியாரம் நம்ம ஊரில் தாங்க நல்லாயிருக்கும். இது வந்து அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ, அதாவது வாட் டு சே, தமிழ்நாடு குழி பணியாரம் மாதிரி வராது, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் மசாலா தோசை அகெயின் ஓகேன்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஆக்சுவலி வந்து ஓவராலாக வந்து என்னோடய ஃபுட்டுக்கு ராமேஸ்வரம் கஃபேக்கு நான் ஃபீட்பேக் தரணும் அப்படின்னா வந்து என்னோடய ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா சுமார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹைதராபாத்தில் இருக்கிறது, கர்நாடகாவில் நல்லா இருந்தது, பட் ஹைதராபாத்தில் ஃபார் சம் ரீசன் ஐ டென்ட் லைக் இட். அண்ட் குழி பணியாரம் இஸ் ஆல்சோ வாஸ் கம்பேர்ட் டு தோசை, குழி பணியாரம் வாஸ் பெட்டர். அப்போதைக்கு நாங்கள் டின்னருக்கு ஒன்று சாப்பிட்ணுன்னா குழி பணியாரம் வாஸ் பெட்டர். அண்ட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இது கொடுத்துருவாங்க, அந்த டோக்கன் வந்து இந்த எலக்ட்ரானிக் டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு லைட் வந்த உடனே அது வந்து ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். அப்போ வந்து உங்கள் ஆர்டர் வந்துச்சு, நீங்கள் போய் வாங்கலாம். அண்ட் ஐ ஆம் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு ட்ரை தோசா ஹியர். ஹைதராபாத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா ராம் கி பண்டி தோசைன்னு ஒரு தோசை இருக்குங்க, ராம் கி பண்டி. அந்த ராம் கி பண்டி தோசை தாங்க பெஸ்ட்டு. இந்த ராமேஸ்வரம் கஃபேலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போய் ராம் கி பண்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறமா உங்களுக்கு தெரியும். அண்ட் எங்களோட நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துடுச்சு, அதை போய் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இதுதான் ராமேஸ்வரம் கஃபே. இதை எடுத்துகிட்டு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி எப்படி இங்கே சுற்றி இருக்க மக்கள்லாம் வந்து ஜாலியாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது, அவ்வளோ சத்தம் இருக்குது. கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. இப்போ பாருங்கள், அதே பிரிட்ஜ், அந்த துர்கம் செருவு அந்த பிரிட்ஜ் வந்து நம்ம வரும்போது பார்த்தது தான். இப்போ அப்படியே லைட்லாம் போட்டு அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. ஸோ இந்த டே 2 vlog இஸ் கம்மிங் டு அன் எண்ட். டே 3 vlogல நம்ம நெக்ஸ்ட் vlog பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு ஃபன்னான வீடியோ இது ஆக்சுவலி. பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய இருக்குன்றனால நான் மொத்தத்தையும் கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் ஏதாவது வீடியோஸ் எடுத்து போடணும், உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குன்னா எனக்கு அந்த ஐடியாஸுமே கொடுங்க, உங்கள் சஜஷன்ஸ் கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம எடிட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நிறைய வீடியோவை ஃபில்ம் பண்ணி உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.